இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. சீனாவின் மிகப்பெரிய இ-காமர்ஸ் நிறுவனமான அலிபாபாவிடமிருந்து முதலீட்டை பெற்று உத்தரப்பிரதேசத்தின் அலிகார் நகரைச் சேர்ந்த ஒரு பள்ளி ஆசிரியரின் மகனான விஜய் சேகர் சர்மா உருவாக்கிய நிறுவனம்தான் பேடிஎம். மக்கள் தினமும் வாங்கும் காய்கறிகளுக்கு பணம் செலுத்தவும், மின்சாரம் முதல் பல அடிப்படை சேவைகளுக்கான கட்டணம் செலுத்தவும், சினிமா டிக்கெட், மொபைல் ரீசார்ஜ் முதல் அனைத்தையும் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தி வாங்கவும் பணத்தை செலுத்தவும் ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் நிறுவனமாக உருவானது. இந்த நிலையில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி பேடிஎம் நிறுவனத்துக்கு சொந்தமான பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கிக்கு பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பிறகு வைப்பு தொகையை பெற ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. இதையடுத்து பேடிஎம் நிறுவனத்தின் பங்குகள் சரிவை நோக்கி சென்று 438 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த நிலையில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி மீதான தடையை விலக்க கோரி பேடிஎம்மின் தலைமை செயல் அதிகாரி விஜய் சேகர் சர்மா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். அதில் பேடிஎம் வங்கி சேவைகள் மீதான தடை ரிசர்வ் வங்கியின் கொள்கையோடு தொடர்புடையது, இதில் மத்திய அரசு தலையிடுவதற்கு எதுவும் இல்லை என நிதியமைச்சர் கூறிவிட்டதாக தெரிகிறது. இதனால் பேடிஎம் ஊழியர்கள் மற்றும் அந்த வாலெட்டை பயன்படுத்துபவர்கள் மத்தியில் கலக்கம் ஏற்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி புள்ளி விவரத்தின்படி பேடிஎம் வழியாக 247 மில்லியன் டிரான்ஸ்பர்கள் நடந்துள்ளது. இதில் பொருட்களை வாங்க மட்டும் 8000 கோடி செலவிடப்பட்டுள்ளது. 5900 கோடிக்கு பண பரிவர்த்தனை நடந்துள்ளது. பேடிஎம் வாலெட்டை இந்தியாவில் 10 கோடி பேர் பயன்படுத்துகிறார்கள். கடந்த 3ஆம் நிதியாண்டை விட 38%, அதாவது 2850 கோடியை வருவாயாக பேடிஎம் பெற்ற நிலையில் இப்போது கடும் சரிவை சந்தித்துள்ளது. இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.